கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, புரட்டாசி மாத ராசி பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது. ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க. பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் 17/9/2025 முதல் 17/10/2025 வரை நடைபெற இருக்கிறது. அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது. அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது. ஆகக்கூடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது, ஏகாதசி திதி பெருமாளுக்குரியது, புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது, அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தர்கள் வாரி வழங்கும் என்று கண்டிப்பாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாத கிரகணங்களை பார்க்கும் பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார், கடகத்திலே சுக்கிரன், சிம்மத்திலே புதன் கேது, கன்னியிலே சூரியன், துலாத்திலே செவ்வாய், கும்பத்திலே சனி ராகு, இவ்வாறாக இந்த கிரகணங்கள் இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் குரு மிதனத்திலிருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு மாறுகிறார். அதே போன்று புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு மாறுகிறார். கன்னியிலிருந்து செவ்வாயும் மாறுகிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும். எல்லா ராசிக்காரங்களுமே அப்படிதான், பொதுவான பலன்தான் இது. அதன் பிறகு காவல்துறை, இராணுவம், இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை, அவர்கள் மீது வம்பு வழக்குகள், அவர்கள் மீது குற்றம் குறைகள், இது மாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது. நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டது. அதெல்லாமே இப்போ விலகிடும். இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும். மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார். அவர் அங்கே உச்சம் பெறுகிறார். உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார். அவருக்கு அந்த கடகராசியில் வரும்போது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது. அவர் கடகத்திலே வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள். சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள், தொண்டு நிறுவனம் நடத்துபவர்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள். அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும், பேர் புகழ் விளங்கும். சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள். கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். இப்போலாம் அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா ஆசிரியர் மீதே. ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது, இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது, அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இப்படிலாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம். அதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்திலிருந்தே விலகிவிடும். நல்லொழுக்கம் ஏற்படும். மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள். இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும். எல்லோருக்குமே அமையும். எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கிரன் எதுக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு, மனை, வாகனம்,
சொத்து சுகம், தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல், ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும், அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும். சினிமா சார்ந்த வகையில் முன்னேற்றம் ஏற்படும். சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள். இதெல்லாமே நடக்கும். இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும். புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். புரட்டாசி மாதத்தில் இதெல்லாமே நடக்கும். இந்த 3 பயிற்சிகளுமே நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன், அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தானம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது கருத்தொருமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள். இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகுது. காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா, அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். அவருடைய குணம் சார்ந்த, அவருடைய இயல்பான, அவருடைய ஆற்றல் பெற்ற, அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன். அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது. எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சொல் ஒன்று செயல் ஒன்று. ஒன்று சொல்லுவாங்க, வேறு மாதிரி செய்வாங்க. திடீர்னு குணம் மாறுவார்கள். இருவிதமான குணங்களை கொண்டவர்கள். ஒரு விஷயம் எடுத்துட்டால் அதை முடிக்காம விட மாட்டாங்க. போராட்ட குணம் உள்ளவர்கள். நல்ல திட்டம் தீட்டக்கூடியவர்கள். அது இல்லாமல் சில நேரங்களிலே அலைவாயும் மனதை உடையவர்கள். நம்ம பண்ணது கரெக்டு தானா, கரெக்ட் இல்லையா, இது நடக்குமா நடக்காதா, இப்படி அவங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி எழுப்பிப்பாங்க. இது மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அந்த மிதுன ராசிக்காரர்கள். இப்பேற்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு புரட்டாதி மாத கிரகணிகளை பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள், அவர்களுக்கு என்ன இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள், இதை பற்றி தான் சொல்லப்போம். இதனால் வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் அதிசார குரு பயிற்சியாக இந்த மாத முடிவிலே கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது நாள் வரைக்கும் வருமானங்கள் வராத, நமக்கு எதிர்பார்த்த விஷயம், இந்த இவர்கிட்ட நம்ம பணம் வரணும் அப்படின்னு இருந்திருப்பீங்க. அது தள்ளிக்கிட்டே போயிருக்கோம், பிரச்சனையாகவே இருந்திருக்கும். ஏன் அது வரமாட்டேதுன்னு கூட உங்களுக்கு ஒரு மனசில் கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அது இப்பொழுது உடனே கைக்கு வந்து சேரும். வருமானங்கள் உயரும். பல வழிகளிலே பணம் வந்து சேரும். பணம் வந்துட்டாலே எல்லாமே நடக்கும் இல்லையா. அப்போ எல்லாமே நீங்கள் போட்ட பிளான், திட்டங்கள் எல்லாமே போட்டு சக்ஸஸ் பண்ணி ஒரு முடிச்சு ஒரு ரவுண்டு வந்துடுவீங்க. இது இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததாக செய்யும் தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாமே இப்போ விடுபட்டுடும். நீங்களே மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பீங்க, அந்தளவுக்கு வந்துடும். அது இல்லாமல் உறவுகள், நட்பு வகையிலுமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஒன்று போனால் ஒன்று, ஒரு சண்டை முடிஞ்சுன்னா ஒரு சண்டை, பல கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு தந்தை வழி உறவுகளுமே பிரச்சனை வந்திருக்கும். அது எல்லாமே புரட்டாசி மாதத்திலே வெகு சுலபமாக முடிஞ்சிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தது, எப்படி இது முடிஞ்சேன்னு தெரியலையே, அப்படி தான் நினச்சி பார்ப்பீங்க. அதுதான் நடக்க போகுது. அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியால் உங்களுடைய திறமையாலே நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு வரப்போகுது.
உங்கள்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கோ எல்லாமே நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போது வரப்போகிறது. அப்போ நீங்கள் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இளைய சகோதர சகோதரிகள் வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நல்ல சுமூகமான உறவு ஏற்படும். அது இல்லாமல் கணவன் மனைவிக்கு உறவுகளை சில பிரச்சனைகள் வந்து போயிடும். பர்மனெண்ட்டாக இருக்காது, தற்காலிகமாக இருக்கும். டைம் பீயிங்னு சொல்கிறோம் இல்லையா, சும்மா வந்துட்டோமா போயிடும், அவ்வளோதான். பெரும்பாலும் உறவுக்குறை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இது இல்லாமல் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகளாக இருந்தால் அதெல்லாமே இப்போது நல்ல நிலைமைக்கு வந்து போகும். கை கட்டு வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ சரியாயிடும். வீடு வாங்க போயிருப்பீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காது, அப்போ தான் ஒருத்தருக்கு இப்போ தான் முடிச்சுட்டேங்க அப்படின்வாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாமே இப்போ சரியாயிடும். வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சி எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் தள்ளி போயிருக்கும். அதெல்லாமே இப்போ புரட்டாசி மாதத்தில் அந்த வாகன லாபம் ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு திருப்பம் வாழ்க்கையில் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்கள். அது எப்பேற்பட்ட திருப்பம் வேணால் உங்களுடைய சுய சிந்தனையால் ஏற்படக்கூடிய திருப்பமாக இருக்கும். ரொம்ப நாள் யோசிச்சு இருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னு. அது தள்ளி போயினே இருந்திருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி அந்த பிளான் வகுத்து கொடுத்துருப்பீங்க, திட்டம் போட்டு கொடுத்துருப்பீங்க, ஐடியா கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே இப்படி போய் பார்க்கலாம், அப்படி செஞ்சிடலாம் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த எண்ணம் பலிதமாகும். அந்த திட்டம் இப்போது சக்ஸஸ் ஆகிடும். அதை செயல்படுத்தணும் நீங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வழி பிறக்கும். அது வேலையில் இருக்கவங்களா இருந்தால் சக ஊழியர்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களே சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீ இப்படி ஃபாலோ பண்ணு, பாஸை பற்றி எனக்கு தெரியும், ஒரு சீனியராக இருப்பார், இப்படி பண்ணு, அவர் கண் பார்வையில் படுற மாதிரி செய், போ, டக்குன்னு உங்களுக்கு நல்லது கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் வரும், இன்க்ரிமெண்ட் வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி தொழிலையும் அந்த மாதிரி பண்ணு. திடீர்னு ஒரு ஆவரேஜாக இருந்த தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். வியாபாரத்துலையும் அப்படி தான் இருக்கும். இதெல்லாமே ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு அமையும் இந்த புரட்டாசி மாதத்தில். பெரும்பாலும் புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு நன்மை தான் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி புதன். அந்த புதனுக்கு உண்டான அதிதேவதை சாட்சாத் விஷ்ணு பகவான், அதான் பெருமாள்னு சொல்லுவாங்க. பெருமாளாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம், கண்ணனாக இருக்கலாம், ராமராக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். 10 அவதாரங்கள், தசாவதாரங்கள் தானே. கிருஷ்ணருக்கு தசாவதாரங்கள். எப்பேற்பட்ட அவதாரமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்கள் கையில் பிடிச்சிக்கணும். பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு 20 விதமான குணங்கள், 20 விதமான முயற்சிகள், 20 விதமான காரியங்கள், 20 விதமான தெய்வங்கள் அப்படி தான் சொல்லப்படுது. அப்போ 2 தெய்வம். அப்போ என்ன பண்ணலாம்? 2 தெய்வங்கள் என்றால் சங்கர நாராயணன், சிவனும் விஷ்ணுவும் இணைந்தது. சங்கரனா சிவன், நாராயணனா பெருமாள். இந்த சங்கர நாராயண பெருமாளை நீங்கள் வணங்கி வழிபட இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். ஆனால் 2ம் சேர்ந்த ஒரு தெய்வமாக விளங்கு. ஒவ்வொரு அவதாரத்துக்குமே ஒரு கதை இருக்கிறது, ஒரு கருத்து உள்ளது, ஒரு பலன் உள்ளது. இதனால தான் இந்து மதம் இன்னும் தழைத்து ஓங்கிட்டு இருக்கு. இந்து மதத்தில் எல்லாத்துக்குமே அர்த்தங்கள் உண்டு. அதுதான் கவிஞர் கண்ணதாசன் கூட அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொன்னார். புரிஞ்சுட்டிங்களா? அப்போது இந்து மதத்தில் தான் அதுக்கு உண்டான வழிகள், முறைகள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணிட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் எடுப்போம். நம்ம முன்னோர்கள் சொன்னதை கேட்டு நடந்தாலே போதும். புராணங்கள் வழிகாட்டின படித்தாலே போதும். ஆன்மீகத்தில் முழுசாக ஈடுபடுத்தினாலே போதும். இதெல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சங்கர நாராயண் வழிபட்டு வந்தால் சகலமும் கைகூடும். அது இல்லாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று வரலாம். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வர உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். கெட்டதே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓடி ஒளிந்து போயிடும்.
இது மாதிரிலாம் இந்த பலன்கள் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம். ட்வின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இரட்டை குழந்தைகள், அதில் ஏழ்மையில் இருக்கவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். தேவையானது வாங்கி கொடுக்கலாம், கல்விக்கு வாங்கி கொடுக்கலாம், வளர்ச்சிக்கு, உணவு, உடை, பொருள், இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்படும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவோடும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வந்து போகும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தந்தை மகன் இப்படிப்பட்ட உறவுகள், அதற்கு பரசுராமரை வழிபட வேண்டும். பரசுராமரை வழிபட அவரும் பெருமாளுடைய அம்சம்தான். 10 அவதாரம் சொல்கிறீங்க இல்லையா, அதில் ஒரு அவதாரம் பரசுராமர் அவதாரம். தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அந்த பரசுராமன், தந்தை சொல் கேட்பவர். அப்படிப்பட்ட அந்த பரசுராமரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர கண்டிப்பாக இந்த தந்தை வழி உறவு மூலமாக இருந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துடும். மிதுன ராசிக்காரர்கள் தந்தைக்கும் மகளுக்கும் அல்லது தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருந்தால் தசாவதாரத்திலே ஒரு அவதாரமாக விளங்கக்கூடிய பரசுராமரை வழிபட இந்த பிரச்சனை தீரும். இது முக்கியமான விஷயம். இந்த புரட்டாசி நகரம் நீங்கள் அந்த பரசுராமரை கோயில் சென்று வழிபடலாம், அல்லது பரசுராமர் படத்தை வாங்கி வைத்து வழிபடலாம். வீட்டில் வச்சுக்கலாம்னா கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கலாம். நல்ல அவதாரம் பரசுராம அவதாரம், உண்மையை பேசக்கூடிய அவதாரம், சத்தியத்தை சொல்லக்கூடிய அவதாரம். அதனால் அதை நீங்கள் வழிபட்டு வந்தால் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கெடுபல் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி, எல்லா நலமும் மூலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.